يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. குர்ஆனிலே சுன்னாவிலே சொல்லப்பட்ட உறுப்புகளை மாத்திரம் நாங்கள் சொல்லுவோம், அதற்கு உருவம் கொடுக்க மாட்டோம். அந்த உறுப்புக்கள் அல்லாத வேறு உறுப்புகளையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். சஹாபாக்கள் யாருமே கேட்கல. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இதை நீங்கள் நியூட்ரலாக நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட சுன்னாவிலே சொல்லப்பட்ட உருவங்கள் என்றால் நான் உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் மாத்திரம் நாளைய மறுமையிலே அவருடைய முகம் மாத்திரம் தரிப்படும் என்று சொல்கிறான். இதனால் அல்லாஹ் மாத்திரம் இருப்பான், மற்ற அனைத்தும் அழிந்துவிடும் என்று சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இரு கைகளினால் படைத்தான் என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு இரு கைகள் உண்டு என்று சொல்வோம். ஆனால் அந்த இரண்டு கைகள் எப்படிப்பட்டது, அது நரம்பு இருக்கிறது, இதை போன்று விரல்கள் இருக்கிறது, இதை போன்று எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம். இதுதான் அகீதா, இதுதான் சொர்க்கம் போற அகீதா. அல்லாஹ்வுக்கு கால்பாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அது எப்படி என்பதை நாங்கள் உருவம் கொடுக்க மாட்டோம். வலா தத்ரிபூ லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் சொல்லாதீர்கள். லைஸ கமித்லிஹி ஷைஉன், நீங்கள் கற்பனை செய்வதை போன்று அல்லாஹ் இல்லை. இவை அனைத்தையும் சொல்கின்ற நாம், முகம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று சொல்கின்ற நாம், எங்களுடைய முகத்துக்கு ஒப்பாக, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உதாரணமாக எங்களுடைய முகத்திலே முடி இருக்கிறது, மேலே நெத்தி இருக்கிறது, கண் இருக்கிறது, அதுக்கு பின்னால் மூக்குவாய், இது மாதிரி எல்லாம் கற்பனை செய்யும். அல்லாஹ்வின் விஷயத்தில் நாங்கள் எந்த ஒன்றையும் கற்பனை செய்ய மாட்டோம். குர்ஆன் சொன்னதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்வோம். எவ்வளவு அகீதாவில் சுன்னா முக்கியமானது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்ன விஷயங்களை பாருங்கள். சுன்னா இல்லை என்றால் அகீதா இல்லை, சுன்னா இல்லை என்றால் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் இல்லை. இதனால் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இது வகுப்பு என்ற காரணத்தினால் சில விஷயங்களை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். பயான் நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயம் வேறு, வகுப்பில் சொல்கிற விஷயம் வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் வந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவிலே ரவுதா ஷரீஃபுக்கு பக்கத்தினால ஹதீஸ் கிதாபுகளை அவர்கள் மக்களுக்கு என்ன செய்வாங்க, பாடம் நடத்துவார்கள். இந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் எழுதிய ஒரு புக் உங்களுக்கு தெரியுமா? யாருக்காக தெரியுமா? பிரபலியமான ஒரு புக் இருக்குது, முவத்தா மாலிக் என்ற ஹதீஸ் கிதாபு. முவத்தா மாலிக் இதுதான் உலகத்திலே முதலாக தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிதாப். புகாரி அல்ல, புகாரி பின்னால் தான் தொகுக்கப்பட்டது. முவத்தா மாலிக் தான் எல்லா ஷாஃபி இமாம், இமாம் அஹ்மது ஹம்பல், அதை போன்று எல்லா இமாம்களும், அதாவது பாடமிட்ட இஸ்லாமிய உலகத்திலே அதிகமான இமாம்களால் பாடமிடப்பட்ட ஒரு புத்தகம் முவத்தா மாலிக். எனவே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் ரவுதா ஷரீஃபுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க என்றால் பக்கத்தில் இருந்து கொண்டு பாடம் நடத்துகிறார்கள். அந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பாடம் நடத்தும் போது ஒருவர் வந்தார். வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கிட்ட கேட்குறாங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவருடைய கொள்கையும் அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்பதுதான்.
திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. புரியணுமா? அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்பது அஷ்அரி என்று சொல்கின்ற ஒரு வழிகேடான ஒரு சிந்தனையுடைய யூத இந்துக்களுடைய கொள்கை. உங்களுக்கு டீப்பாக இந்த விஷயத்தை எனக்கு விளங்கப்படுத்தலாம். என்ன சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு பேசிக்கொண்டு போகிறேன். ஆக உங்களுக்கு கேள்விகள் இருக்கிறது என்றால் பின்னால் உங்களுக்கு கேட்கலாம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது வந்து கேட்கிறாரு, அதாவது அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்றால் எவ்வாறு இருக்கிறான்? அல்லாஹ் அரிசில இருக்கிறான் என்றால் எவ்வாறு இருக்கிறான்? இப்போ அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்று சொல்கின்ற செய்தியை முதல்ல சொன்ன யாரு? சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல சொன்ன யாரு? அல்லாஹ் சொன்னான். அதை விளங்கப்படுத்தின யாரு? ரசூல்லா. ரசூல்லா விளங்கப்படுத்திய போது சஹாபாக்கள் எந்த ஹதீஸிலும் அல்லாஹ் அரிசில எப்படி இருக்கிறான் என்று கேட்ட செய்தி ஹதீஸில் இருக்குதா? இல்லவே இல்லை. எந்த சஹாபாக்களும் அல்லாஹ் அரிசில எப்படி இருக்கிறான் என்று கேட்கவில்லை. சஹாபாக்களுக்கு ரசூல்லா விளங்கப்படுத்தினார்கள், அல்லாஹ்வின் விஷயத்தில் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட விஷயத்தை எங்களுக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. எனவே இறைவன் சொல்லுகின்ற அளவில் எங்களுக்கு கொஞ்சமான அறிவின் மூலமாக அதை புரிந்து கொள்வது. அல்லாஹ் அரிசில் இருக்கிறானா? இருக்கிறான். எப்படி இருக்கிறான், எந்த நேரத்தில் இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று கேட்பது இஸ்லாமிய கொள்கைக்கு ஏன் அது இறைவனுடைய இல்முஸ்ஸிர், மறைக்கப்பட்ட அறிவு. அதிலிருந்து சொன்ன விஷயத்தை மட்டும்தான் எனக்கு இருக்குது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு கற்பனை பண்ண முடியாது. எனவே சஹாபாக்கள் யாருமே கேட்கல அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு சொல்லி. இதனால தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்திவாஉ மஅலூமுன், அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்பது அறியப்பட்ட ஒன்று. வல் கைஃபு மஜ்ஹூலுன், அல்லாஹ் எவ்வாறு அரிசிலே இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. அரிசிலே இருக்கிறான் என்பதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எப்படி இருக்கிறான்னு கேட்டாங்க, வஸ்ஸுஆலு அன்ஹா பித்ஆ, அதை பற்றி நீங்கள் கேட்கிறது இருக்கிறதே சஹாபாக்கள் கேட்டதல்ல, இது பித்ஆவான ஒரு கேள்வியாகும் என்று சொல்லி போட்டு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இவன் எடுத்து வெளியே போடுங்கன்னு சொன்னாங்க. இவன் பித்அத்வாதி, குழப்பவாதி, குர்ஆன் சுன்னா விளங்காமல், இஸ்லாத்தை விளங்காமல் சில கேள்விகள் கேட்கொள்வதற்காக வேண்டி இவன் கேட்கிறான், இவன் எடுத்து வெளியே போடுங்கன்னு சொன்னாங்க. எனவே இஸ்லாமிய கொள்கைகளை விளங்கிக் கொள்வதற்கு தாரக மந்திரமாக அடிப்படையாக ரசூல்லாவின் தபீன் விளக்கம், ரசூல்லாவுடைய சுன்னா அமைந்து விடுகிறது. இரண்டாவதாக, கொள்கையை விளங்கிக் கொள்வதற்கு சுன்னா எவ்வளவு அவசியமோ அதை போன்று இஸ்லாமிய கடமைகளை விளங்கிக் கொள்வதற்கும் சுன்னா மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இஸ்லாமிய கடமைகளை விளங்கிக் கொள்வதற்கும் சுன்னா மிக முக்கியமான ஒரு பகுதி. எப்படி பகுதி என்றால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், அகிமிஸ் ஸலாத்த, காலையிலும் இரவு நேரங்களிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033229
9723 லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இதை போன்று தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்ற எத்தனையோ வசனங்களை பார்க்கிறோம். தொழுகையை நிலைநாட்டுறது வேற, தொழுகிறது வேறையா? அதில் எப்படி விலைங்குறது? அது சொன்னால் எப்படி விலைங்குறது? சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க அப்போ. தொழுகையை நிலைநாட்டுறது என்பது இகாமத்து ஸலான்னு சொல்லுவாங்க. தொழுகையை நிலைநாட்டுவது எழுதிக்கோங்க. இகாமத்து ஸலான்னா தொழுகையை நிலைநாட்டுறது. அதா உஸ்ஸலாண்டா தொழுகையை நிறைவேற்றுறது. இகாமத்து ஸலாண்டா தொழுகையை நிலைநாட்டுவது, அதா உஸ்ஸலாண்டா தொழுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லதெல்லாம் அல்லதீன யுகீமூன ஸலா அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையை நிலைநாட்டினா ஜமாத்தாக தொழுங்கன்ற அர்த்தம். அதா உஸ்ஸலாண்டா தொழுகையை நேரத்துக்கு தொழுங்கன்ற அர்த்தம். விளங்குதா? அப்போ குர்ஆனில் வருகிறது நீங்கள் தொழுங்க. இப்போ ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரு முஸ்லீமுக்கும் காபிருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தொழுகை. ரசூலா சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா தொழுங்கன்னு சொன்னாங்க. அப்போ தொழுங்கன்னு எப்படி சொல்கிறது? தொழுங்கன்னு சொன்னதுக்கு பின்னால் நான் வாரன் சுஜூதுக்கு போய்த்து அப்படியே எழும்புறேன். ஒத்தர் வாராரு ருக்குலேருந்து அப்படியே எழும்புறாரு. ஒத்தர் வாராரு நாங்கள் தொழுகிற மாதிரி தொழுகிறாரு. ஃபர்கஉ மஅர் ராக்கியின், நீங்கள் ருக்கு செய்கின்றவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள். நீங்கள் சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்க என்று வருது. அப்போ இந்த தொழுகை கூடுமா? இந்த தொழுகை கூடுமா? ஒருத்தர் ருக்குலேருந்து ஆரம்பித்தார் தொழுகையை. தொலைத்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. தொலைத்தானே சொன்னேன், ருக்குலேருந்து ஆரம்பிக்கலாமே. தொலைத்தானே சொன்னேன், சுஜூதிலிருந்து ஆரம்பிக்கலாமே. தொழக்கூடுமா? தொழக்கூடாது. ஒருத்தர் உழு செய்யாமல் தொழுவார். தொழக்கூடுமா? ஏன் கூடாது? ஏன் நீங்கள் கூடாது என்று சொல்கிறீர்கள்? ஸல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் என்னை எப்படி நீங்கள் தொழுவதை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்போ சுன்னா என்பது இஸ்லாமிய கொள்கைகளை தாண்டி இஸ்லாமிய கடமைகளை செய்வதற்கு சுன்னா மிகவும் பங்காற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பில்டிங் நிலைத்து நிற்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய தூண்களை போன்று மிக முக்கியமான ஒரு தூணாக சுன்னா இல்லாமல் இஸ்லாத்தை விளங்கோல் இயலாது என்பதற்கு தொழுகை ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? முதல்ல தொழுகையில் எப்படி தக்பீர் கட்டினாங்க, அதிலிருந்து எப்படி சலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய எல்லா பகுதிகளையும் ரசூலுல்லாஹ் செய்து காட்டினார்கள். மற்றது குர்ஆனில் 5 நேரம் தொழுங்கன்னு. இதனால தான் இந்த குர்ஆனை மட்டும் பின்பற்றுவாங்க 3 நேரம் தொழுதாங்க. 3 நேரம் தொழுகிறக்கூடிய பாட்டின்னு நாங்கள் கேள்விப்பட்டோமே இல்லையா? குர்ஆனில் வருது, நீங்கள் பகலில் ஒரு நேரத்திலும் இரவில் 2 நேரத்திலும். லா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. பகலில் ஒரு நேரத்திலும் இரவில் 2 நேரங்களிலும் இஷா சுபா. அப்ப 2 நேரங்களில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்றுதான் குர்ஆனில் வருது. இந்த 5 நேரம் யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 5 நேரத்தை ஒருவன் புறக்கணித்தால் அவன் முஸ்லீமா இல்லையா? முஸ்லிமா காபிரா? அவன் காபிர். இதனால தான் ஜகாத்தை புறக்கணிச்ச அதாவது இஸ்லாமிய உலகத்திலே, இஸ்லாமிய ஷரீஆவிலே
இஸ்லாத்தின் கடமைகளிலே 5 கடமைகள் உண்டு. 5 கடமைகளும் ஒன்றுக்கு பின்னால் வருகிற கடமைகள் அல்ல. இதையும் நீங்க தெளிவாக விளங்கணும். சிலவங்க முதலாவது கடமை தொழுகை, இரண்டாவது கடமை அப்படி வருவாங்க, ஹஜ்ஜி அப்படி வருவாங்க. இல்லை, இஸ்லாத்தின் கடமைகள் 5. அந்த கடமைகள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. அந்த கடமைகள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வாரதல்ல. எனவே ஜகாத்தை புறக்கணித்தவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்தது மாதிரி ஒருவன் 3 நேர தொழுகைதான் என்று சொன்னால் அவன் குர்ஆனை புறக்கணிக்கிறான், ஹதீஸை புறக்கணிக்கிறான், அவன் இஸ்லாமின் அல்ல. அவனோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை உருவாகின்ற பொழுது இஸ்லாமிய சமூகத்திலே சில தலைவர்கள் உருவாகுவார்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்கு கேடுகளை செய்வார்கள். அவர்களுடைய ஆட்சி முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களோடு எங்களுக்கு போரிட முடியுமா? இது நல்ல சப்ஜெக்டுகள், நீங்கள் நல்ல முறையில் விளங்கணும். அவர்களோடு எங்களுக்கு போரிட முடியுமா? இஸ்லாமிய தலைமை அரசோடு அவங்க கெட்ட முஸ்லீம் அநியாயம் தான் செய்கிறாங்க, கொல்றாங்க, அடிச்சுறாங்க, கொல்றாங்க, நாசமான வேலையை செய்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களோடு எங்களுக்கு போர் செய்ய முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, அவர்களோடு உங்களுக்கு போர் செய்ய இயலாது. எதுவரைக்கும் என்றால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டும் வரைக்கும். தொழுகைக்கு தடையாக இருக்கிறாங்களா? 5 நேர தொழுகையை போர் செய்யுங்க. மற்றதில் நீங்கள் பொறுமையாக அவர்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். லா ததலக்கவ் லிகால் அது ஃபஇதா லகீதும் ஃபஸ்பிரு. இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பகைவர்களை சந்திப்பதற்கு அவர்களோடு போர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். நீங்கள் போர் செய்ய நேர்ந்தால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். இது இஸ்லாமிய உலகத்தில் ஒரு போருக்கான ஒரு வழிகாட்டு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், அதே போல ரசூலுல்லாஹ் ஹஜ் கடமை இஸ்லாம் சொல்லுது. ஹஜ் செய்யுங்க, ஜகாத்து கொடுங்க. அப்போ ஜகாத்து கொடுக்கிறத இஸ்லாம் சொல்லுது எத்தனை கூட்டத்துக்கு கொடுக்க வேண்டும். அப்போ எத்தனை கூட்டங்களுக்கு கொடுக்க வேண்டும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற எல்லா விதமான ஜகாத்தை பற்றிய முழுமையான விளக்கங்களை சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொத்து இருந்தால் ஜகாத் சுருக்கமான சொல்லி முடிச்சு குறையும். விளங்குதா? சுன்னா விளங்கணும் தான் எங்கள் விஷயம். ஜகாத்தை கொடுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஏராளமாக சொத்து இருக்குது, 10 ஊடு இருக்குது, 25 வாகனம் இருக்குது, 50 கடைகள் இருக்குது. விளங்குதா? இவர் 10 ஊட்டையும் பாவிக்கிறாரு, 25 வாகனத்தையும் பாவிக்கிறாரு, ஏராளமான காணிகள் சொத்துக்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஜகாத் கொடுக்கணுமா? சும்மா சொல்லுங்க, நீ ஒருத்தர் சொல்லுங்களே, இலாஸ் தானே இது, இது எல்லாரும் ஜகாத் கொடுக்கணுமா? அடிக்கடி கையில் கேட்டால் தானே விழிச்சு குறையுங்கண்ணா, இல்லடி பயான் மாதிரி வைத்துடும். சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ஜகாத் கொடுக்கணுமா? சொல்லுங்க பார்ப்போம். மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 03322972335.